கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி ஆகிய நீங்கள் மிகப்பெரிய உங்களுடைய ஸ்தாபமோ அல்லது வரமோ என்னவென்று தெரியவில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் சாதாரண மனிதர்களைப் போல சிந்திக்க மாட்டீங்க. உலகமே உங்களின் வேற மாதிரி என்பதுதான் உங்களுடைய கருத்துக்களாக எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். சிறுவயது முதலே உங்களின் ஆடை தேர்வு, உங்களின் பேச்சு, சமூகத்தை பார்க்கக்கூடிய உங்களின் கோணங்கள் எல்லாமே தனித்துவமாகவே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே நடந்து கொண்டிருப்பது வேறு ஒன்றாகவே தாங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த உலகம் உங்களின் அந்த புதுமையான தனித்துவத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக உங்களை ஒரு விசித்திரமான மனிதரைப் போலவோ அல்லது திமிர் பிடித்தவரைப் போலவே தாங்க பார்த்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையில் திமிர் பிடித்த ஒரு மனிதர்கள் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் வேறு ஒரு உருவத்தைப் போலவும் வேறு ஒரு விஷயங்களைப் போலவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால உங்களை பார்க்கும் பொழுது அனைவருமே திமிர் பிடித்தவரை போல பார்த்தது போலவே இருந்து கொண்டு இருந்திருப்பாங்க. நீங்க மற்றவங்களோடு ஒத்து போகாமல் உங்களின் சொந்த பாதையில் நடந்ததற்கான நீங்கள் கொடுத்த விலை மிக கொடூரமானதாக இருக்கும். அதற்காக நீங்கள் எவ்வளவோ செலவுகளை செய்ததை விட எவ்வளவோ அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில நடந்து கொண்டு இருந்திருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செலவழித்த சில விஷயங்களாகவே இருந்திருக்கும். கூட்டத்திலிருந்து நீங்கள் தனித்து நிறுத்தப்பட்டிருப்பீங்க. உங்களின் தனித்துவமான எண்ணங்கள் கேலி செய்யப்பட்டிருக்கும். எல்லாரையும் போல போலி வேஷம் போட தெரியாததால் நாம் இவ்வளவு தூரம் தனிமைப்படுத்தப்பட்டது வதைக்கப்படுகிறோமோ என்று நீங்கள் சிந்திய கண்ணீர் தான் நீங்கள் வேற மாதிரி இருப்பதற்கு கொடுத்த ஆக சிறந்த ஒரு விலையாகவே இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே ஒருவர் சொல்வதை கேட்டு நடக்க மாட்டீங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது போல நடப்பீங்க. அதனாலே சில மனிதர்களை உங்களை ஒதுக்கியிருப்பாங்க. உங்களுடைய மனதிற்குள் எப்போதும் எந்த ஒரு மனிதருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு உன்னதமான தூய்மை எண்ணங்களானது உங்களுடைய உள்ளக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை தீங்கே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் கூட நீங்க மற்ற மனிதர்களை மாட்டி விட மாட்டீங்க. அந்த ஒரு தீங்கை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகவே தாங்க இருப்பீங்க. எதையும் முகத்திற்கு நேராக பேசிவிடும் உங்களின் குணம் அல்லது உங்களின் சில விசித்திரமான செயல்பாடுகள் கடந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளுக்குள் ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் நினைக்காத சில விஷயங்களும் நினைத்தே பார்க்க முடியாத சில எண்ணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமா உருவாக்கியும் கொடுத்திருக்கும். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்த ஒரு காரியத்தை உங்களை சுற்றி இருந்தவர்கள் சுயநலம் என்று தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது வீண் பழிகளை சுமைத்திருப்பாங்க. ஆனால் அது தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்த சில செயல்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களாகவே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு தவறான புரிதல் உங்களை அத்தனை மனிதர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தியிருக்கும். நீங்கள் நினைக்காத ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில அதை ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். உங்களின் நியாயங்களை எடுத்து சொல்லி உங்களை நிரூபிக்க உங்களின் சுயமரியாதையானது இடம் தராமல் உங்களுக்கு இன்னும் கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். என்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களிடம் தான் ஏன் விளக்கம் அளிக்க வேண்டுமா என்ற உங்களின் வைராக்கியத்தால் நீங்கள் அன்றோடு ஒட்டுமொத்தமாக தனிமரமாய் நின்ற அந்த நாட்கள் உங்களை மிகவும் ரணமாக்கி உங்களுக்கு கஷ்டங்களையும் கொடுத்திருக்கும். இந்த உலகம் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு ஓயாத குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நீ உன்னுடைய மனதிற்குள் என்ன நினைப்பாய் என்றே தெரியவில்லை. எப்போதுமே எல்லாவற்றையும் மூடி மறைக்கிறாய், ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாய் என்பதுதான் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சில எண்ணங்களாக இருக்கும். ஆனால் நீங்கள் பிறவியிலேயே இப்படி இருப்பது கிடையாது. நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்களின் ஆழமான உணர்வுகளையும் ஆசைகளையும் ஒரு மனிதரிடம் நீங்க ஓப்பனாக பகிர்ந்த போது அவர்கள் அதை மிக சாதாரணமாக கேலி பொருளாகவும் மாற்றிருப்பாங்க. உங்களின் பலவீனங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு அதையே பயன்படுத்தி உங்களை எதிரான ஒரு ஆயுதமாகவும் வைத்திருந்திருப்பாங்க. அதனால மட்டுமே சில விஷயங்களை நீங்க அப்படியே மறுத்தும் சில விஷயங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயங்களுக்கும் நீங்கள் தலை கொடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் தனியாக நின்ற அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை இதற்கு முன்பு கூறியதில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் தெளிவாக கூறவும் செய்யுங்கள். கும்பம் ராசியான நீங்கள் நாளை முதல் உங்களுடைய ஆக சிறந்த குணம், நீங்கள் எப்போதும் இந்த உலகத்தாரோடு ஒத்து போகாமலும் முற்றிலும் ஒரு விசித்திரமான முறையில் உலகளாவிய சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களிடம்
எந்த விதமான நபர்களும் உடனடியாக வந்து பேச மாட்டாங்க. ஒருவேளை பேசிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கங்களானது பிரியவே பிரியாது. எந்த ஒரு காலம் மாறினாலும் உங்களுடைய நட்பு மாறாது என்பது போல உங்கள் இருவரினுடைய நெருக்கங்களும் எந்த ஒரு நேரத்திலும் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் மறுநொடியிலே நீங்க பேசிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களாக நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் எதை யோசித்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை ஒரு விசித்திரமான கற்பனையாக பார்த்து உங்களை ஒதுக்கியும் இருந்திருப்பாங்க. நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில ஏராளக்கணக்கான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களின் காலங்கள் சாதகமாக திரும்பி இருப்பதால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் ஆலோசனை அல்லது ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அந்த ஒரு எண்ணத்தின் மூலம் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டீர்கள் என்றால் அடுத்து நீங்கள் என்ன செய்வது, எது குறித்து நீங்கள் சிந்திப்பது, உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகப் போகிறது என்பது அவர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். அவர் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அவர் கூறுவதை நீங்கள் கேட்டு நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய தலையெழுத்தம் நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். அந்த ஐடியா உங்களுக்கு எளிமையாக தோன்றினாலும் உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு அதை நீங்கள் இணைக்கும் போது அது உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையவே முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் உந்து சக்தியாக உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகிறது. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்திலிருந்து கிடைக்க போகும் இந்த யதார்த்தமான ஐடியா உங்களின் லட்சிய பாதையில் இருந்த அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து உங்களை ஒரு தெளிவான வெற்று பாதைக்கு அழைத்து செல்ல போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மையாக மாறிவிடும். எனவே பொறுமையாக நீங்கள் இருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கூடி வர ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு எல்லாமே தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழில் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற கும்பம் ராசிக்கு இயல்பாகவே தொழில்நுட்பத்துறை, ஆராய்ச்சி மற்றும் அறிவியல், விண்வெளி மற்றும் வானியல், சமூக நல அமைப்புகள், நவீன மின்னணு சாதனங்கள் அல்லது இந்த உலகம் இதுவரைக்கும் யோசித்திராத முற்றிலும் வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் சார்ந்த வணிகம் மிக சுலபமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உதவ ஆரம்பிக்கும். மற்ற நபர்களை விட நீங்கள் எல்லாத்தையும் எளிதாக கற்றுக்கொள்வீங்க. புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அதனால நீங்கள் எந்த விதமான தொழில்களில் இறங்கினாலும் அதில் உங்களுக்கு மாபெரும் வெற்றி என்பது நிச்சயமாக கைகொடவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கான தற்போதைய கிரகநிலைகளின்படி நீங்கள் இப்போது புதிதாக கால் பதிக்கப் போகும் அல்லது ஏற்கனவே உங்களின் கவனத்தை செலுத்தி வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான தொழில் உங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரவும் ஆரம்பிக்கும். எல்லாரையும் போல சாதாரணமாக கடை வைப்பதோ அல்லது பொதுவான தொழிலை செய்வதோ உங்களின் ஆன்மாவிற்கு பிடிக்காது. நீங்கள் எப்பொழுதுமே விசித்திரமாக செய்ய வேண்டும். நான் யார், நான் எதற்காக பிறந்தேன் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களின் இந்த விசித்திரமான புதுமையான தொழில்துறை உங்களை ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய தொழில் அதிபராக மாற்றப் போகிறது என்பது யதார்த்தமான ஒரு உண்மைதான். எனவே இது ஆகிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா இல்லையா என்பதை பொறுமையாக இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அவர் கூறுவதை நீங்கள் கேட்டு நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய தலையெழுத்தம் நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். அந்த ஐடியா உங்களுக்கு எளிமையாக தோன்றினாலும் உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தோடு அதை நீங்கள் இணைக்கும் போது அது உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையவே முற்றிலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் உந்து சக்தியாக உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகிறது. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்திலிருந்து கிடைக்கப் போகும் இந்த யதார்த்தமான ஐடியா உங்களின் லட்சிய பாதையில் இருந்த அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து உங்களை ஒரு தெளிவான வெற்று பாதைக்கு அழைத்து செல்ல போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மையாக மாறிவிடும். எனவே பொறுமையாக நீங்கள் இருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கூடி வர ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு எல்லாமே தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழில் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும்.
சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற கும்பம் ராசிக்கு இயல்பாகவே தொழில்நுட்பத்துறை, ஆராய்ச்சி மற்றும் அறிவியல், விண்வெளி மற்றும் வானியல், சமூக நல அமைப்புகள், நவீன மின்னணு சாதனங்கள் அல்லது இந்த உலகம் இதுவரைக்கும் யோசித்திராத முற்றிலும் வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் சார்ந்த வணிகம் மிக சுலபமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உதவ ஆரம்பிக்கும். மற்ற நபர்களை விட நீங்கள் எல்லாத்தையும் எளிதாக கற்றுக்கொள்வீங்க. புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். அதனால நீங்கள் எந்த விதமான தொழில்களில் இறங்கினாலும் அதில் உங்களுக்கு மாபெரும் வெற்றி என்பது நிச்சயமாக கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கான தற்போதைய கிரகநிலைகளின்படி நீங்கள் இப்போது புதிதாக கால் பதிக்கப் போகும் அல்லது ஏற்கனவே உங்களின் கவனத்தை செலுத்தி வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தனித்துவமான தொழில் உங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரவும் ஆரம்பிக்கும். எல்லாரையும் போல சாதாரணமாக கடை வைப்பதோ அல்லது பொதுவான தொழிலை செய்வதோ உங்களின் ஆன்மாவிற்கு பிடிக்காது. நீங்கள் எப்பொழுதுமே விசித்திரமாக செய்ய வேண்டும். நான் யார், நான் எதற்காக பிறந்தேன் என்பது